ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதனை செய்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நம் ஜபங்களை கேட்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போமா? எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றொன்றோ. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். நான் மாம்சமா இருக்கிற யாவருக்கும் கர்த்தராயிருக்கிறேன். நான் தேவனாயிருக்கிறேன். என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்க, அநேகர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன திராணி இருக்கிறதோ, அவங்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அதை குறித்து தான் அவர்கள் யோசிப்பாங்க. ஒரு சிலர் யோசிப்பாங்க, ஐயோ, இது என்னோட வாழ்க்கையில ஆகவே ஆகாது, எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி என்னை விட்டு போகவே போகாது. ஏன்னா நான் அத்தனை பேரை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அவங்க மரித்த பொழுதும் இந்த வியாதியோடு கூட தான் மறிச்சாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எத்தனை வருஷமா இந்த மனுஷனை பார்த்திருக்கிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை இல்லை, அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கிறது அப்படி என்று சொல்லி இன்னைக்கு they will limit God with their limitations. அவங்களுக்கு இருக்கிற பலத்தை வைத்து தான் கர்த்தரையும் அவங்க எடைப்படுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டோ? கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏதோ ஒரு அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. ஜனங்கள் ஒருவேளை சொல்லலாம், நீங்க விடப்பட மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு விடுதலையே வராது, உங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அது எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய கடன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் நீங்க விட்டு விடாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதனை செய்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். He brings something from nothing. அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வியாதி அவருக்கு லேசான ஒரு காரியம், என்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு லேசான ஒரு காரியம், என்னுடைய கடன் பிரச்சனை அவருக்கு ஒரு லேசான ஒரு காரியம் என்று? ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், என்னால் கூடாத அதிசயம் ஒண்ணுமே இல்லை என்று. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து அதுக்காக விசுவாசத்தை விட்டு விடாமல் நீங்க ஜெபிக்கணும். வெறும் ஜெபிக்காம கர்த்தரோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போமானால் ஒரு நாளும் அற்புதம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்காது. நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அசாத்தியங்களை சாத்தியமாய் அவர் மாற்றுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற இந்த பிரச்சனைகளை அவர் எல்லாவற்றும் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்று. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் தகப்பனே எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்மால் கூடாத அற்புதம் அதிசயம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அப்படியாய் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் இருக்கிறதோ, நீர் அந்த தேவைகளை சந்திப்பீராக. ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராகப்பா. நீர் அப்படியே செய்ய போவதுக்காக நன்றி. ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.